இன்னைக்கு வந்து இந்த ஒரு பயணம் எங்க அப்படி சொல்லி பாத்தீங்க சொன்னா மலையகத்தை நோக்கின ஒரு பயணம். எங்க இருந்து வந்து இதுக்கால வந்து இருக்கிறாய் ஒரு ஆள்ற கட்டில் அதெல்லாம் வந்து அப்படியே ஓடி கிடக்கு. அவ்வளவு தூரம் அங்க கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கா. அப்படி நகரங்கள் கூரை அப்படி எல்லாம் வந்து அடி விட்டு அப்படியே கிடக்கு. பில்டிங் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கூட ஒரு ஆபத்தான இடம். எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இங்க போறோம் அப்பா என்னடா அது இந்த கல்லெல்லாம் எங்க இருந்துடா வந்து அப்படி இருக்குன்னு போயிருக்கு. Oh my God. இங்க போறோம் அம்மா எல்லாம் அப்படி இடி போட்டு வந்துருக்கு. இதால வாகனம் போக்குள்ள உள்ள போயிருந்திருக்கேன். என்ன நிலடாது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஒரு பயணம் எங்க அப்படி சொல்லி பாத்தீங்க சொன்னா மலையகத்தை நோக்கின ஒரு பயணம். உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இலங்கையில் நடந்த அந்த அனர்த்தம் எல்லாம் வந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து அதாவது இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையை பக்கம் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வீடியோவில் காட்டணும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருந்தாங்க. வீடியோவில் காட்டுறதை தாண்டி வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்போ இல்லை அங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்றதையும் போய் ஏன்னா நிறைய உதவிகள் வந்து மலையங்களுக்கு போய் கொண்டிருக்கு. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அந்த வந்து இலங்கை மக்களாலையும் சரி இல்லை நம்ம தெரிஞ்சவங்களை ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நிறைய உதவிகள் போய் கொண்டு இருக்கிறதால நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணணுன்றதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சம் பிரச்சனை நோமல் ஆனதுக்கு அப்புறமா வந்து மலையை பக்கம் போவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், இப்போதைக்கு வந்து போய் வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நார்மலாக ஓரளவுக்கு செப்பனிடப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அமையத்தான் வந்து நாங்கள் இப்போ இந்த ஒரு ட்ராவல் வந்து மேற்கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், வந்து உண்மையில் அனர்த்தம் அப்படி சொல்லி பார்க்கும்போது இலங்கையில் எல்லா இடங்களையும் வந்து அனர்த்தம் ஏற்பட்டது. ஆனால் பகுதி அளவில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் வந்துட்டு அதிகமான உயிர் இழப்புகளையும் சொத்து இழப்புகளையும் கொண்டது வந்து எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையக பகுதியில் தான் வந்து அதிகமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருந்தது. அதாவது உயிரிழப்புகளே வந்து அதிகம் வந்து இந்த மலையக பகுதியில் தான். அந்த வகையில் எங்களோட சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, எத்தனை சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க, தம்பி நீங்கள் அந்த பக்கங்களில் போகலையா, அப்படி நிலைமைகள் பார்க்கலையா, அப்படி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, தம்பி நீங்கள் நிறைய இடத்துல பிரயாணம் பண்ணுறீங்க, சேஃபாக இருந்து கொள்ளுங்க அப்படி சொல்லி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இணங்க தான் இந்த ஒரு பயணம். அதாவது நாங்கள் எங்களுடைய சேஃபை வந்து பார்த்துக்கொண்டு அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க, உண்மையில் வந்து அவங்களுக்கான உதவிகள் எந்த அளவுக்கு போய் சென்றடையுது, எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி எல்லா விஷயங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் வந்து காண்பிக்க போகிறோம். நம்ம உண்மையை வந்து முழுசாக போகலாமா தெரியல. ஏனெண்டா நேற்று தான் இந்த திரும்ப போட்டிருந்தவங்களை வந்து கண்டி அந்த சைப்பகம் எல்லாம் வந்து மண் சரிவு அபாயம், அதாவது சிவப்பு எச்சரிக்கை வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம், ஒன்றும் செய்யலான்றதுக்காக வந்து பயணம் போய் கொண்டிருக்கோம். இப்போ போகிற வழியில் அந்த முன்னுக்கு பாருங்க ஒரு பாதை. ஸோ இந்த இதுலேயும் வந்து அப்படியே இந்த போஸ்டர் எல்லாம் வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல போய் நிற்கவே இல்லாது. இங்கே இது வச்சுருக்காங்க பாருங்க, பரல் எல்லாம் வச்சு ஆபத்தான பகுதி என்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, இங்கே ஒரு சின்ன ஒரு சரிவு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெரிய பகுதியெல்லாம் வந்து சரிஞ்சு விழும். அப்படி சரிஞ்சு விழும்போது வந்துட்டு இப்போ குத்தனை இருக்கக்கூடிய ஒரு கால்வாய்மை பகுதியில் சரிஞ்சு விழும்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் வந்து கொண்டு போகும். ஸோ அதே மாதிரி தான் மலையத்தில் ஒரு கிராமமே வந்து அடித்து ஒழிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு வெள்ள அனர்த்தத்தினால. எப்படி இடிஞ்சு விழுந்துருப்பாரு, சரிஞ்சு விழுந்துருக்குன்னா இதே மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக விழுந்தா சரி உண்மையிலே ஆபத்து தான். இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. ஸோ நாங்கள் வெளிக்குள்ளே போகிறோம். இப்படி தான் வாதை எல்லாம் சில இடங்களில் வந்து இருக்குது. அப்படி நாங்கள் போய்க்குள்ள வந்து இன்னும் அப்படி இருக்குன்றதை காட்டிட்டு எங்களோட சேனலில் எங்கள் மூலம் வந்து உண்மையிலே எப்படி நிலவரம் இருக்குன்றதை ஃபுல்லாக நாங்கள் வீடியோவில் காட்டுவேன். இப்போ வந்து நீங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நோமலாக இந்த மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கடும் மழை பெய்ய மாட்டேன், இந்த ரோட்டெல்லாம் வந்து போயிடலான்னு நினைக்கிறேன். இது போது ஒரு ஆபத்தான பகுதியாக தான் இருந்திருக்கு. இதை பாருங்க, இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே வர எப்படி இடிஞ்சிருக்கு, கீழே இருந்து தூண் போட்டு தான் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் விழுந்தா சரி அப்படியே. அப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படி பெரிய ஒரு மரம் சரிஞ்சு கொண்டு விழுந்துருக்கு. ஒரு பெண்ட் இல்லைண்ணே, அந்த டைம் இதால் போனவங்கெல்லாம் அப்படி இருந்துருக்கு. இந்த ஏரியாவில் போய்ட்டு வந்து பயம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மலையை பக்கம் வந்து நார்மலாக பயணம் செய்யறதுனாலே பயந்து கொண்டு தான் பயணம் செய்யணும். ஏன்டா அப்படி இருக்கும் ஏரியா கொஞ்சம் பாருங்கடா. இங்கே வாழ்கிற மக்கள் உண்மையிலே அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியா வார வழியே ஒவ்வொரு பெண்டாக இருக்கட்டும், முக்கியமான இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து மண் சரிஞ்சு விழுந்துருக்கு. இந்த வாரம் இந்த இடத்துல
படிச்சு கொண்டு வந்துருக்கு. உண்மையிலே வந்து சேஃப் இல்லை இங்கே வாரது. பார்ப்போம் அவ்வளோ தூரம் போயிடணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா போயிடாத பாதையில போலீஸ் விட மாட்டாங்க. அப்போ வந்து திரும்பி வரலாம். அப்படி ஒவ்வொரு இடமும் வந்து ஒடிஞ்சிருக்குடாப்பா கடவுளே. மலை பகுதிராய் விழுந்துச்சு, கதை முடிச்சு. அம்மா சாமி, கதை முடிச்சு விட மாட்டா சொர்க்கந்தா. சரிஞ்சு விழுந்துருக்கு மேலே. ரோட்டில் எனக்கு வாருங்க கொஞ்சம் அப்படி விழுந்துருக்கு. ஓ மை காட். சரி, எங்க இருந்தா விழுந்து? இந்த இதான் நெஞ்சு வர்றா. எங்க இருந்தா விழுந்து? இதுக்கால வந்துருக்கடா. எவ்வளோ இடங்கள் நான் இப்படி பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து பார்க்குறேன் முதல் முறையா. எனக்கு பாருங்க கொஞ்சம் போகிற வழியில் இது நம்ம வந்து தெரிஞ்சுன்னு இப்போ சைட் ஆக்கியிருக்காங்க நினைக்கிறேன். ரோட்டில் விழுந்துடாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்களே இப்போ இந்த ஆபத்தான இதுக்குள்ளே நீங்களே தம்பி போகிறீங்களே ஏதாலன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த பாதையால் வந்து போக விட்டுருக்க மாட்டாங்க. அதில் என்ன நாங்கள் போகிறோம். இல்லாட்டி நான் வந்து கண்டிப்பாக வந்து போயிருக்க மாட்டேன். ஆனால் பயமாக தான் இருக்குது. அதில் போய்களை வந்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது தெரியாது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருமோ போய் பார்ப்போம். வந்து நாங்கள் இங்கேருந்து நுணுகல்ன்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே போய் மதுரை போகிறதுக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு இடமா வந்து போய் பார்த்தோம். நுணுகல்ன்ற இடத்துல தான் நிறைய ஆபத்தான இதுகள் எல்லாம் நடந்தது. ஸோ ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் பார்க்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ஜாக்கெட் போட்டு ஹெலிகாப்டாச்சு. என்ன சொன்னால் சரி சேஃப். மழை தூரலாம் வந்து தூறி கொண்டிருக்குது. இனி இவ்வாறு மூட்டை முடிச்சுக்கல பெரிய யாத்திரை போகிற மாதிரி கொண்டு வார்கள் ப்ரோ இவ்வளவு பாருங்க. ஆனால் இது கிழிச்சு தொங்குறதுக்கெல்லாம் காரணம் பிரசாந்த் என்ன பட்டாலும் கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. அங்கே அந்த கவனமாக கொண்டு வந்து சேர்த்துருங்கடாப்பா பிரசாந்த் சொத்து. அங்கல்ல கீழே பாருங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியும் கவனம். சரி ஓகே, அப்படியே போவோம். வழிகூட்டாச்சு பயணத்தை அப்படியே கண்டினியூவாக வந்து கொண்டு போவோம். பார்த்து ஒவ்வொரு அடியையும் பார்த்து வச்சு போகணும். என்ன சொன்னால் நிறைய பகுதியில் வந்து அப்படி சரிஞ்சு போயிருக்குது. ஸோ அதனால் பார்த்து அப்படி போகலாம். பெரிய ஒரு பகுதியை வந்து அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு கொண்டு வந்திருக்கு. இப்போ தான் அந்த வேலைகள் செட் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. மழையெல்லாம் பெய்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த டைமில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க வந்து வேலை செய்து அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனாலும் அப்பயும் கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். இப்பயும் கூட சேஃப் கிடையாது. போகணும் சொல்லி போட்டுருக்காங்க. இந்த மேலுக்கு நான் ஒரு வீடு எல்லாம் இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியாவில் பாருங்க இப்போ திரும்ப ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாம் போவேடா ஒரு அவ்வளவுக்கு கழிஞ்சு பிடிக்கும். எப்படி இருக்கு ஏரியாவில். இதெல்லாம் நாங்கள் வந்து வந்த பாதை.
எனக்கு தெரிஞ்ச இந்த பாதையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மூடப்பட்டு இருந்திருக்கு. அதான் இந்த இதால் வந்து ஒருத்தரும் போக இல்லாத மாதிரி இருந்திருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, ஸோ இப்போ நாங்கள் இந்த லுணுகரைக்கு வந்துட்டோம். இப்போ அந்த இடம் எல்லாமே வந்து இப்படி தான் இருந்தது. சில இடங்களில் இப்பயும் ஆட்கள் வேலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ரோட்டில் விழுந்த மண்ணை வந்து அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் இப்படி இந்த கல்லுகள்லாம் கொண்டு விழுந்திருக்குன்னு சொல்லி, இதில் யாராச்சும் போகக்குள்ளே விழுந்திருந்தா என்ன நிலைமையாக இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை, விட்டுட்டாங்க. இங்கே வந்து போய் கொண்டிருக்கோம். அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கு. நான் நிறைய தரம் வந்து மலையை பக்கம் வந்து வந்திருக்கோம். ஆனால் வந்து இப்படி நான் பார்த்தது இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் இப்படி சரிஞ்சு விழுந்திருக்கும். ஆனால் இப்போ போகிற ரோட்டில் இல்லை, நிறைய இடங்களில் வந்து இதே நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கு. நான் போக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சில பக்கம் வந்து போகலாமன்றதை வந்து பிறகு நான் கேட்கறதுக்காக போனவன். தெரியாது என்ன வச்சு தான் கேட்டு ஐயா அந்த அங்கிள் சொல்றாரு வந்து இந்த பக்கம் போகலாமா, பெரிய வாகனம் போறது கஷ்டமா, பைக் வாகனம் போகலாமா, ஆனால் லேட்டாக முடிச்சோன்னா போலீஸ் ஆக்கள் நிற்கிறாங்களாம், சில ரோட்டுகள் மூடுறாங்களாம், போயிடலாம். ரோட்டை போயிடலாம் வந்து அதால மழை பெரிய மழை வாரத்துக்கு கிடையாது, போகலாமா இப்போதைக்கு. ஆனால் இங்கே பக்கம் வந்து பெரிய இது நம்மள சரிஞ்சு விடலையா? இந்த பகுதியெல்லாம் விழுந்ததாம். இது இப்போ விழுந்தது இல்லை, இது அந்த பெரிய மழை வந்து அப்போ விழுந்தது. ஆனால் அப்போ போவோம். எப்படி பாறை வந்து இடிஞ்சு கொண்டு விழுந்துருக்கு ரோட்டில் இருந்து பாருங்க. வேலை போயிருந்த யாராச்சும் சேர்த்து பார்க்குறேன். நாங்கள் இப்போ வந்து லுணுகளை தாண்டி வந்து கொண்டு வந்து நாங்கள் பதில் என்ட்ரு ஆயிட்டோம். பாருங்க, முன்னாள் வீதி புதைந்துள்ளது, வாகனம் செல்ல தடை. எப்படி ரோட்டு வந்து உள்ள போயிருக்கு பாருங்க. எப்படி இந்த டைம்ல இதால வாகனம் போக்குள்ள உள்ள போயிருந்திருக்கேன், என்ன நீலாடாது அதான்டா அப்படிடா இருக்கு. கடவுளே, ஒரு ரோட்டு அப்படி உள்ள போயிருக்குடா அவ்வளவுக்கு. அப்ப இது கீழே இருக்கிற மண் அங்க போயிட்டு, கீழே இருக்கிற மண் வந்து அங்க போயிட்டு எவ்வளவு உண்மையா ஒரு ஆபத்தான இது. எனக்கு தெரிஞ்சது திரும்ப அடுத்த மழை அடிச்சா சரி இல்லை, அது அப்படியே போயிடும். சைட்டில் இப்போ தற்போதைக்கு தற்காலிகமாக போகிறதுக்காக வந்து இந்த இது வந்து அமைச்சிருக்காங்க, அதாவது இந்த ரோட்டு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னால் வந்து இது பிபிலா டு கொழும்புக்கு போகக்கூடிய பிரதான பாதை இது. ஸோ அதனால எப்படியுமே வந்து செப்பனிட் ஆகணும் அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக அதை வச்சிருக்காங்க. அண்ட் நேற்றைக்கு முதல் நாட்கள் எல்லாம் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இப்போ கூட ஆனால் மெப்பில் வந்து இது க்ளோஸ்ன்னு சொல்லி தான் காண்பிக்குது. நாங்கள் முன்னால் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு வாகனம் போகலாம், நேற்றுலாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஆனால் மெப்பில் இப்பயும் காட்டி கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து கார் லொக்கேஷனை கொடுத்தா வந்து அதெல்லாம் போகலான்ற மாதிரி தான் காட்டுது. வந்து பைக்கை கொடுத்தா ஓரளவு போகலாமன்ற மாதிரி காட்டுது. இதை பாருங்க இப்படி வெடிச்சு போயிருக்கேன் ரோட்டு. அம்மா என்ன வெடிப்படாது அப்படி இருக்குன்னு அப்படியே போயிட்டு வச்சு இந்த இந்த அரங்கி இருக்கு, அப்படியே ஃபுல்லா அடைஞ்சிருக்கு. அங்கே பைக் போகலாம் வேணா, பைக் அன்னப்படும் வந்து பதிலேக்கு போகலாம். இது எப்போ போகணும்? தமிழ் தமிழ் தெரியுமா? தமிழ் தானே ஒரு தமிழ் தானே ஒரு இது எப்போ போகணும்? मैं कड़ीच किए तो डेट के मैं कटिला मैं पारे मैं कहा था हाँ मैं के अरे लोगों वैसे के आरातंडे பெரிய மழை வந்தப்போதான் நம்மளுக்கு வர பெருசா சிங்கம் தெரியாதா, உள்ள போனது எப்படின்றது தெரியாது, உள்ளன்றது அத்துலன்றது தெரியும், போனது கியா அதுல கியா இது தவசே அப்படித்தான் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு சின்ன சின்ன சிங்களம்ன்றதுனால கேட்க தெரியாது. போயிடாது. இப்போ தற்போதைக்கு இதை நோமலாக வந்து போட்டிருக்காங்க, அவங்க அந்த போட்டுட்டு வந்து போய் கொண்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டான வந்து அங்கே போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்த நோட் பண்ணி, அந்த இடத்துல எல்லாம் மண் சரிஞ்சிருக்கு. அப்ப அங்க இருக்கிற அந்த ஒரு பையன்ட்ட கேட்டோம், இதெல்லாம் இப்படி சரிஞ்சிருக்கிறதுல இது நார்மல் தான். அதாவது இங்க இருக்கிறவங்க வந்து அது பழக்கப்பட்டுட்டாங்க. அப்ப எப்போ மண் சரியும் அப்படிங்கிறதுக்கு வந்து பழக்கப்பட்டுட்டாங்க. அது கொஞ்சமா வந்து சரிஞ்சிருந்த நார்மல் தான் சொல்லி சொன்னு நினைக்கிறேன். இது தாண்டி வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு எல்லாம் வந்து மண் வந்து சரிஞ்ச மாதிரி இருக்கு, அங்கே பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. இப்போ இந்த இடங்கள் எல்லாமே சரிஞ்சு இருக்கு. இங்க போற வழியில நாங்கள் போன தரம் எல்லாம் ரிப் வந்து போனாங்களா, அப்ப 1-2 இடங்கள்ல வந்து சரிஞ்சமா இருக்கும். ஆனா வந்து பெருசா இல்லை. அதாவது கோடை டைம்ல வந்து பெருசா ஆபத்துகள் கிடையாது, இந்த டைம்ல தான் அதிக ஆபத்து. அதுவும் இந்த வருஷம் அடிச்ச அந்த புயலினாலும் அந்த மழையினாலும் தான் இவ்வளவு வீரியமா வந்து தாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ரோட். அதாவது இங்கிருந்து பதிலைக்கு போறேன்னு சொல்லி சொன்னா, அந்த லுணுகரையில இருந்து இங்கே போறேன்னு சொல்லி சொன்னா முக்கியமான ரோட். இந்த ரோட் நிலைமை தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பசறையோட என்டர் வந்துச்சு. ஸோ இனிமேல் உள்ளே போக வேண்டியதான். ஆனால் உண்மையிலே இந்த பசறை பகுதியெல்லாம் அதிகமாக வந்துட்டு மண் சரிவுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த இடம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து தெரியாது, நீ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால்
பசறைக்கு அங்கால வந்து இன்னும் சூதானமாக நாங்கள் பார்த்து போகணும். ஒரு மூவிங்குமே வந்து பார்த்து பார்த்து போகணும். இதுக்கு முதல்ல வந்துட்டு எங்களுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சமாக பயமாக தான் இருக்குது. ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு சொன்னால் வீடியோவில் வந்து தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம், வீட்டுக்காரங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன்பா வேண்டாத வேலை அப்படி சொல்லி எல்லாம் திட்டுவீங்க தெரியும். பட் இருந்தாலும் இந்தந்த நேரங்களில் இந்தந்த சுச்சுவேஷனில் வந்து அது பார்க்கணும் அப்படி சொன்னால் போய் கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும். சொன்னால் எங்களோட வேலைகள் வந்து அப்படி. ஸோ பார்த்து உண்மையில நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட வந்து இடத்த வந்து செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் உள்ளே போய் தான் ஆகணும். கண்டினியூ அப்படியே போகணும். அது கிட்டத்தட்ட பதுளை கிட்ட வந்துட்டோம். ஆமாம், அதில் பதுளை டு பசறைக்கு இடப்பட்ட பகுதி தான் இது. பல்ஹைகள்லையோ ஏதோ ஒன்று பேர் சொன்னாங்க, எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. இங்கே பாரு அம்மா எப்படி இடிஞ்சு விழுந்து அங்க அது அங்கேருந்து தண்ணி வந்திருக்குடா. அதானே பார்த்தேன். இது தண்ணி வந்த சைட்டோரமாக இருந்திருக்கு. தண்ணி வந்தது ஏதாவது அடி விட்டு இடிஞ்சு விழுந்துருக்கு. எப்படி விழுந்துருக்கு இந்த ரோட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ளாக் ஆகிருந்துருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு எல்லாம் அப்படி இடிபட்டு வந்துருக்கு. எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இங்கே போகிற அப்பா என்னடா அது இந்த கல்லெல்லாம் எங்க இருந்துடா வந்து இதை இப்போ அந்த கெமிக்கல் வச்சு இதை உடைச்சி பிளக்குறாங்க பாத்தியா. இதெல்லாம் வந்து கூட ஒரு ஆபத்தான இடம். அங்க கிட்ட போகாதீங்க ப்ரோ, சேஃப்டி இல்லை. உண்மை எப்படி இருக்கு பாரு, பயமா தான் இருக்கு. சறுக்கு மண்டாலே சரி, இது சறுக்கு மண்டாலே சரி. இதால வந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு. அங்கிருந்து இப்படி தண்ணி அடிச்சுட்டு ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த வந்த வெள்ளத்துல தானே இதெல்லாம் அடிபட்டு உடைஞ்சிருக்கு. ஒரு ஆள்ற கட்டில் அதெல்லாம் வந்து அப்படியே வழி நடக்குது. கட்டில் எல்லாம் வந்து வழி நடக்குது. மொத்தமா சரி வா. இதான் உண்மையில இங்கே பக்கம் இருக்கு நிலைமை. எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு ஏரியான்னு பாருங்க. இந்த கல்லெல்லாம் அடிபட்டு வந்திருக்கேன். இந்த கல்லெல்லாம் வந்து இப்போ இதை மாதிரி இதோட பெரிய கல்லெல்லாம் வந்து எல்லா வழியிலும் விழுந்திருக்கு. அதை வந்து அகற்றுறதுக்கு இப்போ அந்த கெமிக்கல் இது வச்சு பிளக்குறாங்க. எல்லாம் பிளந்து துண்டு துண்டு தான் இங்கே வந்து அகற்றுறாங்க. ஆனால் வேகமாக கொஞ்சம் ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா உண்மையாக வந்து இங்கே இது வந்து ஒரு கடன் நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படி கிடக்கண்டு வரும். ஹோட்டல் ப்ரோ, சாப்பாட்டு கடை. நம்ம அங்கிருந்து பாக்கியுள்ள இந்த பெரிய சேதமாக தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு. மேலே இப்போ அந்த வீடெல்லாம் மலை ஒரு சைட் பக்கம் தான் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அதிகமாக தண்ணி ஏதாவது வந்து வரும்னா அப்படியே சரிஞ்சு விழுந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு தெரியல என்னன்னு சொன்னால், இது வந்து பாதுகாப்பு இல்லை, பாதிப்பு அதிகமாக நடந்து கூட பக்கத்தில் கடையில் ஆக்கள் நிற்கிறாங்க பாரு. இப்போ நிற்கிறாங்க. இப்படித்தானே வருது நம்ம பக்கங்கள்ல. இப்போ கடற்கரை பக்கம் சுனாமி அடிக்கும் தெரிஞ்சும் கடற்கரை பக்கம் இருக்கிறாங்க தானே, ஆபத்துக்கள் வரும் எங்க இருந்தாலும். வந்து ஆபத்தான இடங்களுக்கு வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி ஆகிட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதாவது அவங்கள போக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓரளவு பிரச்சனை இல்லைன்றதுக்காகத்தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பேர் நிற்கக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவங்க தகரங்கள் கூரைகள் அப்படி எல்லாம் வந்து அட்டி விட்டு அப்படியே கிடக்கு. பில்டிங் எல்லாம் வந்து அங்க அவ்வளவு தூரம் அங்க கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கா. அப்படி கடையில் லஞ்சு வருங்க. அப்போ அப்படி கிடக்கண்டு வருங்க. என்னடா சட்டரெல்லாம் அட்டி விட்டு உடஞ்சு கிடக்கு. அப்படி அடிச்சுட்டு போயிருக்கு அள்ளி. என்னன்னு ஸோ ஒருத்தர் நிற்கல. அப்படி போவோம். அப்படி அங்கே போய் பார்ப்போம் நம்ம அப்படி இருக்குன்னு. ஓ கீழே கடும் டேமேஜ் ஆண்டாவா. இந்த பாதைக்கு அப்புறமா தானே கீழே போக வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக அந்த பாதிப்பு நடந்த இடமெல்லாம் வந்து இருக்காமன்னு சொன்னவங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ரோட்டில் வந்து போயிடாத அளவுக்கு வந்து இந்த மண் வந்து நான் ரோட்டில் கிளந்துருக்கு. ஸோ இந்த சரிஞ்சு மலையை சரிஞ்சு கொண்டு விழுந்து வந்து அம்மா 5 வர்றா எப்படிடா இருக்கு. இப்போதான் வந்து இந்த ரோட்டில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. வேலைஞ்சு ஒன்று இருக்காங்க. இப்போ சில இடங்களில் பார்த்தா இதால் வந்து தண்ணி தான் இப்போ அடிச்சு கொண்டு போயிருக்குடா. இந்த இப்போ தண்ணி வந்து கொண்டு இருக்கு பார்த்தியா. இதால் வந்து தண்ணி தான் இப்போ அடிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கு. Oh my God. நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா அந்த பாதைகள்லாம் வந்து வரையில்லாத நிலைமை. ஸோ அதான் கொஞ்சம் கடினமான பாதைகள் சொல்லி சொல்லலாம். ஜவா சைடில் 2 மரங்கள் எல்லாம் வந்து எப்படி விழுந்து கிடக்குன்னு சொல்லி. வெல் கொல்லை என்ற இடம் தானே இது.
பிள்ளையார் கோயில் இருக்குடாப்பா. இது தமிழ் ஏரியான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். என்ன இந்த வீடுகள் எல்லாம் பாருங்க பள்ளத்தில் இருக்கு உண்மையா வந்து. ஸோ இந்த மண் சரிவோட ஏதாவது கடுமையாக நடக்கும்னு சொல்லி சொன்னால் சரி அவங்களோட நிலைமையெல்லாம். அதான் உண்மையிலே வந்து நிறைய இழப்புகள் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி மலையை பக்கம் தான் நடந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் மலைச்சரிவான இடங்கள் இருக்கிறது, அப்படியான ஆபத்தான இடங்கள் இருக்கிறது தான். இப்போது வந்து எல்லாருமே வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் பதுளைக்கு வந்துட்டோம். ஸோ அங்கത്തെ கிளைமேட்டுக்கும் இங்கே கிளைமேட்டுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டைம் தானே மாரிகாலம் தானே. ஸோ இது கடும் இதாக இருக்குது. டிசம்பர் மாதத்தில் வந்து குளிர், அங்கால பக்கம் வந்து மழை. ஐயோ கடவுளே, தாங்க எல்லாம் இருக்குது குளிர். சுவர் எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா? இதை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் வந்து ஆபத்தான பாதை என்ற அந்த இதுக்கு லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்து விட்டுருக்காங்க ஓரளவு போகலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. இப்போ நான் வர டைம் நார்மலாக தான் மழை தோறனே தவிர மழை வந்து பெய்யலை. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு மூவில்னு. மூளையால் திரும்பைக்குள்ள எல்லாம் வந்து பைக் டயர் வந்து அப்படியே சரிட்டு தப்பிட்டோம். கையில் அவன் அப்படியே புரைச்சி போன வைக்கிறா. அப்படி லைட் அடிச்சு போறாங்க. ஆபத்தான ஏரியா. அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டினியூ இல்லையா பதுளை சைட் பக்கம் தான் வருவாங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையில எப்படி ரசிக்கிற ஒரு இடம். இன்றைக்கு நிறைய உயிர்களை இழந்து நிற்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, இலங்கையில் எல்லா இடங்களையும். ஆனால் அதிகமான பாதிப்பு நடந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பக்கம் தான்.